நானாக சொல்லலப்பா. உன் கண்ணால நீ பாத்தியா அல்லது உன் காதால கேட்டியா? அதை சொல்லு முத. இந்த கண்ணாலதான் பார்த்தங்க, இந்த காதால தான் கேட்டேன். அப்படியா? எவ்வளவு முத்துவேன். ஐயா எங்க வெளியே போனேன்? அப்பா, எனக்கு என் சிநேகிதனுக்கும் ஒரு சிறு தகராறு. இதுக்காகத்தான் காதல் எந்திரிச்சு வெளியே போனியா நீ? அல்ல, அந்த தகராற கேளுங்க. ஒருத்தன் கலகம் பண்றான்னு வச்சுக்கோ, அவனுக்கு என்ன தண்டனை? அரசாங்கத்தை போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க. அது பெரிய விஷயம். உங்க ஆதிக்கத்துல என்ன தண்டனை? என் ஆதிக்கம் தான் இன்னும் வரலையே, வந்த உடனே கேளு, நான் உனக்கு பதில் சொல்றேன். சரி, உங்களுக்கு நான் ஆதிக்கம் கொடுத்ததா வச்சுங்க. நீங்க கொடுத்துட்டீங்களா? சாரி, இல்ல சாரி ஆகுது. அப்பா, அது என்ன தண்டனைன்னு சொல்லுங்களேன். என் ஆதிக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி நடந்தாச்சுன்னா சூடு போடுவேன். சூடு ஏப்பா, நீ சூடு பட்ட மாதிரி உதறாத. பேசாம நீ சும்மா இத. தண்டபாணி பிள்ளை கிட்ட 60 வேலி நிலம் இருக்குல்ல, இருக்க வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். அதை ஆள வந்தாங்கிட்ட ஒப்படைச்சிட்டா அடுத்த திட்டத்துக்கு பிரயோஜனப்படும். ஆமா, பெரிய திட்டம் பாரு, அரசாங்க திட்டம் பாரு. கேளுங்களேன், நீங்க ஏஜெண்டா இருக்கும் போது இந்த நல்ல காரியத்தை செய்தீங்கன்னா ஏழைகள்லாம் மனசார வாழ்த்துவாங்க. இல்ல போல மனசார கல்லெடுத்து அடிப்பாங்களா? அடிச்சாலும் அடிப்பாங்க. அடிப்பாங்களா? டேய் இருங்க, என்ன இருக்கிறது? எங்கடா காதா குத்துற? இதா பாரா, இனிமே நீ எனக்கு அப்பனும் இல்லடா, உனக்கு மகனும் இல்லடா. எனக்கு இவ்வளவு உயரம் ஒரு மகன் இருக்கிறது இன்னைக்கு தான் தெரியும். ஓஹோ, கோபமடா, கோபத்தில் தவறிட்டேன். ஒரு வார்த்தை மெல்லுவேன், 2 வார்த்தை துப்புவேன். டேய், இனிமே நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. இப்ப சரிதானே? இப்பதான் சரிங்க. ஆமோனிக்காதே. ஏய் ஏலே பல, டேய் நீ ஆளவந்தானுக்கு வரதகையா இருந்துகிட்டு நீ என்னென்ன பேசுற, என்னென்ன செய்யறதுங்கிறது எனக்கு கொஞ்சமாவும் தெரியுமாடா? கொஞ்சம் தெரியுமாடா? என்ன உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணுமே. அதோ பக்கத்துல கலகமே ஒரு நின்னுகிட்டு இருக்காரு, அவர் உங்க வலது கை இல்ல. டேய், நமக்குள்ள அப்பம் மகன் உறவு உனக்கு இருக்கணுங்கிற அவசியம் இருந்தா அந்த ஆளவந்தா ஸ்நேகித்தை அட்டு விட்டுருந்தீங்க. அப்பா, ஓஹோ, உங்களை அப்பான்னு கூப்பிடப்படாதுல்ல, அதை அறுக்க முடியாதே. ஏன் நரம்பா? உறவை அறுக்க முடியாதுங்கிற. அப்படி உனக்கு அக்க முடியல, அவன் ஸ்நேகித உனக்கு அவசியம் தான். நீ எங்கேயாவது இருந்துக்கோ, நான் எங்கேயாவது இருந்துக்கிறேன். நீ எதையாவது பேசிக்க, நான் எதையாவது பேசிக்கிறேன். அப்பா, ஓஹோ, உங்களை அப்பான்னு கூப்பிடப்படாதுல்ல. அப்படியே நம்ம ஒரு கால் முச்சந்தில எங்கேயாவது சந்திச்சு விட்டா என்ன பரமேஸ்வர பையன் நினைச்சுக்கிட்ட நீ? நான் அப்படி சொன்னேன்னா இல்ல சொல்லி பாருடா. நீ சொல்லுவேனா? சொல்லு. நீ வேண்டாம். டேய் செத்தப்படா. போறேன்ப்பா, போறேன். ஆனா ஒண்ணு, இதோட உண்மை எல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்க வருத்தப்படும் பொழுது நான் எதுக்க வந்து நிக்கிறேன்? ஏன் காட்சி கொடுக்கவா? அதுக்கு இல்ல, பயப்படாத பக்தானுங்கிறது. இல்ல இல்ல, போறேன்ப்பா. அது ஒண்ணே காரியம் எல்லாம் கவனிங்க. யோ, யார் ஐயோ, என்ன காய பாசாடி போயிடுங்க. என்ன பொண்ணா பொண்டாட்டியா? புடி வெளிய போ. சீக்கிரம் ஏ சாமான் எல்லாம் தூக்கி போடு. ஆடல அவுத்து விடு. டமா, இத தண்ணி போட்டு கட்டுப்படியாவா? இப்போ உன் சாமான் எல்லாம் எடுத்து போய் சீக்கிரம் ஆடல அவுத்து போடு. ஏன் புள்ள நிக்கிட்டு ஓடு, வெளிய ஓடு. டேய், யார் இந்த கலவை? இந்த கலவை தூக்கு. தூக்கி கொண்டு விட்டு விடாத. அப்புறம் ஆளு தேவை. எடுத்து வா. அப்புறம் விடு போ. ஐயோ, ஏன் ஆடல அவுத்து விடுப்பா. ஏய், ஓடி. என்ன இந்த மேடி போய் எடுத்து விடு. சாமான் எல்லாம் எடுத்து வெளிய போ. சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, என்னடி இது மரம் வந்துச்சு? ஆசாரி, யார் இவன்? நம்ம ஜெயில வந்து டேல்டா பண்றது, அவன் தலையை சீவுறேன். நம்ம நாட்டு வச்சு நல்ல நாயகர் அவன். அணைக்க வந்தவன் அணைக்காம போடுவானா? இங்க குடிசையெல்லாம் தீ பிடிச்சி எரியுது. குடிச்சாங்கியா தீ பிடிச்சி எரியுது? குப்பையிலே போட்டு குறைச்சிட்டு இருக்காங்க. குப்பையா? அட சுப்பையா, குப்பையா, நீங்க குப்பையை தான் கொளுத்துனீங்க, அது எனக்கு தெரியும். அவ்வளவு மூளை இல்லாம இல்ல. குப்பையை கொளுத்த சொன்னது யார்? என்னங்க அது? எல்லாம் அவங்க மாதிரி பெரியவங்க படிச்சவங்க தான் சொன்னாங்க. சேரியில எல்லாம் குப்பை இருக்கப்படாது, போட்டு கொளுத்தணும் அப்படின்னாங்க. பசங்களை விட்டு கொளுத்த சொன்னேன். சரி, கொளுத்த சொன்னது சரி. குடிசை பக்கத்துல கொளுத்த சொல்லி எந்த நான்சென்ஸ் சொன்னான்? அப்படி கொளுத்துறதா இருந்தா 100 கஜத்துக்கு அந்த கொளுத்தி இருக்கணும். என்னமோ இங்கிலீஷ் பிடிச்சல 4 வார்த்தை சொன்னாருங்க. புடிச்சு எச்சல் துப்பிக்கிட்டு இருக்கிற சும்மாறா. இப்போ குப்பையை கொளுத்திட்டீங்க, அதுல இருந்து ஒரு பொறி கிளம்பி இத்தனை குடிசையிலையும் பட்டிருந்ததுன்னா இந்த சேரியே க்ளோஸ். அதோட நீங்களும் அப்படியே பஸ்பீக்கிறோம். அதனாலதான் நான் ஓடி போய் இங்க இருந்து தீ அணைக்கிற மிஷினை இழுத்துக்கிட்டு வந்து அந்த குப்பையை அணைச்சு இந்த கூரை. என்னங்க நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னே புரியலையே. ஏன் பேயாம இருக்கிறீங்க? ஆமா, பேய் அடிச்ச மாதிரி தான் நிக்கிறேன். என்னாலும் சொல்லுங்க, 4 வார்த்தை காப்பா. நோ சான்ஸ். ஏங்க சொல்ல வந்ததை மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். இந்த உலகத்தையே மறந்துட்டேன். என்னங்க, என் 15 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை எவனும் செஞ்சது கிடையாது. நீங்க செய்துட்டீங்களா? நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என்னங்க ஏயா, இதை அணைக்கிறதுக்காக வேண்டியா என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? நிறுத்தையா. உன் டிபார்ட்மெண்ட் பேர் என்னய்யா? ஃபயர் சர்வீஸ். தமிழ்ல சொல்லு. தீ அணைக்கும் படை. தீ அணைச்சிட்டு இல்ல? ஆமா. போய்கிட்டே இரு.
யோ இந்தயா இந்த குப்பை ஒரு தீயா அதுக்கு ஒரு ஃபயர் இன்ஜினா நிறுத்து. அப்ப ஊரே பத்தி எரிஞ்சு அதை அணைச்சாதான் உனக்கு பேரா? ஏய்யா, அந்த குப்பை தீயில இருந்து ஒரு பொறி இந்த கூரையில பட்டு கூரையில இருந்து ஊரே பத்தி எரிஞ்சதுன்னா யார் ரெஸ்பான்சிபிள் உன்னை கேக்குறேன். அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், அந்த குப்பையை அணைக்க வச்சேன். இதுதான் என்னுடைய தொண்டு. இந்த மாதிரியா மறந்து கூட இனிமே அந்த பக்கம் தலையை காட்டிடாதே. நான் ஏன் அந்த பக்கம் வர்றேன்? எனக்கு தான் கிடைக்காதது கிடைச்சிருக்குதே. அனைத்த தீயிலிருந்து அபூர்வமான மாணிக்கத்தை அல்லவா நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வாலிபர்களே, வாலிபிகளே, இளைஞர்களே, இளைஞர்களே, பகுத்தறிவு படிப்பு இல்லாத காரணமே இந்த சேரி பழுதுபட்டு கிடக்கிறது. அதற்காகவே என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தத்தம் செய்து இங்கே மாட மாளிகை கூட கோபுரம் உங்களுக்கு கட்டித் தருவதாக தீர்மானித்து விட்டேன். இது மேலதான் ஏதோ வர்றாங்க என்னமா சொல்றாங்க. ஒண்ணும் செஞ்ச பாடு இல்ல. செய்ய மாட்டார்கள். ரசிக்க தெரியாதவர்கள். இந்த சேரியிலே மறைந்து கிடக்கும் சித்திரமாம் பத்திரமாத்து தங்கத்தை நான் பார்த்து விட்டேன். உங்களுக்கு பல வகையிலும் உதவி செய்வதாக நான் புறப்பட்டு விட்டேன். நான் வரட்டுமா? அதனாலதான் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஒரு குலம்னு சொல்றாங்க பாரு. அதுக்கு ஒரு வழி. சரி, எங்க சாதியில இருந்து பொண்ணு எடுத்து கட்டிக்க வேற காத்துக்கிட்டு இருக்கான்னு கேக்குறேன். இவன் காத்துக்கிட்டு இருக்கான். யார் அவன்? யாரு? நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. அடுத்த நிமிஷம் கழுத்துல கயிறு. கயிறு? அது எங்க அண்ணன் கிட்ட சொல்லி இருக்கணும். சரியா போச்சு போ. அவன் கத்தி தீட்டிட்டு இருந்த நேரத்துல நான் மட்டும் கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தேன், என் கழுத்தை வெட்டி கோலி ஆடி இருப்பான். என்ன? இந்த பாரு, எனக்கு ஒரு பிரின்சிபிள் உண்டு. வீட்டுக்குள்ள வர்றோம், யாரும் இல்லன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கிட்டயாவது சொல்லிட்டு போயிடுவேன். அதே போல உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் வர்றேன். ஐயா இருங்க, எங்க அண்ணன் ஊங்குமா மாட்டாங்குமா? சொல்லிட்டு போட்டுமே. அடுத்த வீட்டு பொண்ணை கட்டிக்கிறேன், இல்லன்னா அதுக்கு அடுத்த வீட்டு பொண்ணு, இல்லன்னா பக்கத்து வீட்டு பொண்ணு, எழுத்த வீட்டு பொண்ணு, இல்ல கோடி விட்டு பொண்ணு, இல்ல கடைக்கு விட்டு பொண்ணு, இல்ல எப்படி இங்கே வந்துட்டு போறேன். இல்ல எங்க அண்ணன் சரின்னு சொல்லும். அத பாரு, சரின்னு சொல்லும். அது வரலும் நான் இங்க இருக்கணும். என்னால முடியாது. அவன் வெறும் கத்தியோட போயிருக்கான், திரும்பி தலையோட வருவான். சாட்சி சொல்ல நம்ம கிட்ட சக்தி கிடையாது. நான் வர்றேன். ஏய், இன்னும் எப்ப வருவேன்? இந்த மரியாதை என்ன கவுது. நான் வரட்டுமா? ரிப்பன் ஐயோ தொடக்கி கொட்டுற டேப் இங்க அந்த மப்ளர் எடு. சீக்கிரம் புறப்படு. இன்னைக்கு போய் மலையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நாளைக்கு ஊருக்கு போகணும். இங்க அப்படி திரும்ப. இப்ப நான் அழகா இருக்கிறேன்னா? இப்ப என்ன, நீ எப்பவுமே அழகுதானே. ஆனா என்ன, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா போச்சு. யாரானே ஒருவேளை நன்கொடை வாங்க வந்தவனா இருப்பானோ? ஏய், நன்கொடைக்கு ஊருக்கு வர சொல்றா. நன்கொடை வாங்கிட்டு போறானே தவிர 4 நாள் கழிச்சு என்ன சார் சவிக்குமானா துணி கொடையால மூடிக்கிட்டு போறான். போடா. சார் அவரை பார்த்தா அப்படி தெரியல சார். உங்களை பார்க்கணும்னு ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்காரு சார். அங்க ஒத்த கால்ல? ஆமா சார். இன்னொரு கால் என்னாச்சு? ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் சார். ஓஹோ. கூட ஒரு அம்மாவும் வந்திருக்காங்க. ஆளை பார்த்தா மைனரா தெரியுது இவரு. ஓ, நான் மறந்துட்டேன் சார். அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல, அதுக்காக வேண்டி உங்களுக்கு வாழ்த்தூக்கள் பாடிட்டு போலான்னு வந்திருக்காரு. வாழ்த்தூக்கள்? ஆமா சார். உன் நாக்குல கற்பூரத்தை வச்சு கொழுத்து. சரி வர சொல்லு. சரி சார். தங்கலட்சுமி, இதெல்லாம் வேணாம். நம்ம 2 பேரையும் பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, நம்மளை கண்டுட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. நீ இது என்ன கண்ணுங்க மையா? நீ எழுதிட்டியா? இல்லீங்களே, நீங்க தானே எழுதுனீங்க. ஓஹோ, அதான் கொஞ்சம் அதிகமா போச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் அழகா தான் இருக்குது. என்ன, நீ முகத்துல எல்லாம் பாவம் பூசிக்கிட்டு இங்கே இரு. நான் அங்க போய் இருந்துகிட்டு ஒரு பெல் அடிப்பேன். இத வந்துட்டு அங்க அப்படிங்கணும். 2 பெல் அடிப்பேன். இங்க இருந்து கடை நடந்து வந்து நின்னுடணும். 3 பெல் அடிப்பேன். உட்கார்ந்துடணும். 4வது மணி அடிச்சா சோத்துக்கு ஓடணும். 4வது மணியா? பெல்லு பல்லு உடைச்சுக்கோ. பல்லு கல்லு கூட தர உடைச்சுக்கோ. பல்லு இல்ல பெல்லு. சரி, அப்புறம் சொல்லிக்க. தயாரா இருக்கியா? வணக்கங்க. அட மூர்த்தியா? ஆமா. நீ ஆளுகிட்ட சொல்லி அமிச்ச? ஆமா. ஆடப்பா, திறந்த வீட்டுல நாய் நுழையமா நுழைஞ்சிட வேண்டியதுதானே. உட்காருமா. என்னமா சௌரியமா? ரொம்ப நல்ல சௌரியங்க. உங்க உதவினால எங்க கல்யாணம் நடந்தது. அவரு என் இஷ்டம் போல நடக்கிறாரு. ஆமாமா, நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுலே தெரியுது. இருந்தாலும் இந்த கலப்பு கல்யாணத்துல இருக்கக்கூடிய கலகலப்பு வேற எந்த கல்யாணத்திலையும் கிடையாதுங்கிறது என் அபிப்பிராயம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்களும் கலப்பு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாக பேப்பர்ல நான் தாங்க படிச்சு சொன்னேன். உங்க வாழ்க்கை பார்க்கணும்னு சொன்னா, அதுக்காக தாங்க வந்தாங்க. அப்படியா? அதுக்கு என்ன பார்த்தா போச்சுது. ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, கூப்பிடுறேன்.
வந்துருவா. சார், அம்மா என்ன உள்ள சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருந்தாங்களோ? என்ன படிக்கிற பையனா இருப்பா? சிரிக்காத தம்பி, சிந்தனையை போய் தொட்டுப்பார். புராண கதையில வள்ளுவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய சம்சார வாசிக்க பத்தி தெரியுமா? ஆமா. அந்த அம்மா கிணத்தடியில தண்ணி மூட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் இங்க 100 நூத்துக்கிட்டு இருந்தார். இது அருந்து போச்சுன்னு சொல்லி வாசுகின்னார். அப்ப அந்த அம்மா தண்ணி மொண்டவங்க இத வந்துட்டாங்கன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த ராட்டினத்துல கூட அப்படியே இருக்குது, கிணறு அங்கேயே இருக்குது, கயிறு அங்கேயே இருக்குது, அம்மா இங்கே இருக்கிறாங்க. அத போல கூப்பிட்ட உடனே மாவு பூச்சிக்கிட்டு இருந்தவ கடனை தவறாதபடி வந்து நின்னான். பாத்தியா, உன்னை நான் 1000 தடவை கூப்பிட்டு 1001வது தடவை நான் வந்து உன்கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. கடமை தவறாத பத்தினிய பாத்தியா? கூப்பிட்டா இந்த மாதிரில வந்து நிக்கணும். சரிங்க. இப்படி வந்து நிக்கணும். இருங்க கூப்பிடுறேன். தங்கலட்சுமி, என்னங்க? அந்த முகத்துல இருக்கிற பவுடர்லாம் தொடச்சிட்டு சீக்கிரம் வா. வரேன். உங்களுக்கு எங்க காலை வணக்கம். ஐயா, கால்ல விழக்கூடாது. கால்ல விழறதல்ல, காலை வணக்கம். அதாவது சூரிய உதயத்துல வணக்கம் பண்றாங்க. வணக்கம். இந்த சிறிய அன்பளிப்பை பெருசா நினைச்சு வாங்கிக்கணும். வாங்கிக்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆச்சுல்ல, அதுக்காக கொடுக்குறாங்க. சரி, அப்ப நேரமாச்சு, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். நீங்களும் எங்கே வெளியே புறப்பட்டு இருந்தீங்க? ஆமா, போட்டிங் புறப்படுறோம். அப்படியா? நாங்களும் போட்டிங் தான் போறோம். அங்க உங்களை மீட் பண்றோம். நல்லது. வரங்க. வணக்கம். என்னங்க, 4-5 நாள் கழிச்சு வந்து கேட்பாங்களா? இல்லையா? நல்லவேளை அவங்க முன்னால கேட்கப்படாது. என் மானம் போகுது. போ கேட்பாங்க. வாப்பா முத்து ஆள வந்தா உட்கார்றது இருக்கட்டும். முதல்ல கைய கொடுக்குறது. பல பரிசை பார்க்க போறியா? வெற்றி வாழ்த்து. உட்கார். எங்க புறப்பட்ட? இல்ல, ஒரு வாரமாச்சு வெளியூர் போய். ஆமா. காலையில தான் வந்தேன். அப்படியே வெளியே போயிட்டு வரலான்னு புறப்பட்டேன். ஓஹோ, ஆள வந்தாரு. நீ மட்டும் முன்கூட்டியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீன்னா அந்த வீட்டுக்கு நம்ம 2 பேரும் மாப்பிள்ளையா போயிருக்கலாம். நான் இந்தியா, நீ மனோரமா. அதுக்கு என்ன பண்றது? வேணாம். நீ அவசரப்படாம இருந்தீன்னாக்க ஒரு நாகரிகமான பொண்ணுக்கு நாகரிகமான கணவனா இருந்திருப்பேன். கொஞ்சம் பொறுமை இல்ல உனக்கு. நத்த வயித்துல பிறந்த முத்துவை கட்டிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நானா அவசரப்பட்டேன். அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் ஒரு மனையன். நம்ம ஏக்குலவு. அது ஏக்குலவோ 7-8 லவ்வோ. அந்த பையன் அங்க கொடுத்த கெல்தா நான் இங்க வந்து விழுந்தேன். நீ ஒண்ணு. அந்த லக்கி சான்ஸ் தான்ப்பா எனக்கு இது. எது லக்கி சான்ஸ்? இது லக்கி சான்ஸா இது? வேற என்ன? 60 வேலி நிலம், ₹1,00,000 சல்லி, அழகான பொண்ணு. ஐயோ, ராமா. பொண்ணுக்கும் பொண்ணுன்னு தான் பேரு, இந்த அடங்காப்படாரிக்கும் பொண்ணுன்னு தான் பேரா? அதெல்லாம் கவலைப்படாத, நிமித்தி கட்டிவிடுவேன். அது செய்வாப்பா, நிச்சயமா செய்வேன். அந்த நம்பிக்கையில தான் என்ன கேட்கறவனுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லிட்டு வரேன். இந்த ஊர்ல 7-8 கட்சியா இருந்தத நீ ஏக கட்சி ஆக்கிறவன்ல. மலையை முழுங்குற மகாதேவனுக்கு இந்த வீடு எம்மாத்திரம் அப்பளமா நொறுக்குன்னு நொறுக்கி தள்ளிட மாட்டேன். ஆனா இந்த கல்யாண விஷயத்துல எங்க அப்பா முன்னே இருந்து செய்திருக்கிறாரு, அதுதான் பெரிய ஆச்சரியம். உங்க அப்பா தானே? அப்பப்ப பல காரியங்கள் நமக்காக செய்யறாரு. அப்படியா? யாரு? உங்க அப்பா தானே? தூக்கத்துல கூட நல்ல மூச்சு விட மாட்டாரு. அவர் வேற ஒரு திட்டம் போட்டு காரியம் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சாரு. சரி, பலன் எதிர்பாராத விதமா முடிஞ்சு போச்சு. நாட்டு வக்கீல் இல்ல, நிலைமை அப்படி திறமையா சமாளிச்சுக்கிட்டாரு. அதானே பார்த்தேன். என்னடா எங்க அப்பா வயறு பூரா பொய்யாச்சுதே, அதுல எப்படி மெய் மிதக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இவர் ஊர்க்குருவி, சகல விஷயம் தெரியும். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஆமா, நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் மணிமணியா இருக்கும். சொல்லுங்க. அவரு சிங்கத்தை கூட்டிட்டு மெட்ராஸ் போய் இந்த 60 வேலி நிலம், அந்த மனோரமா அம்மா கல்யாண விஷயம், இதெல்லாம் ஒரு மாதிரியா பிளான் போட்டார் அவர் இஷ்டப்படி. ஆனா அதுக்கு முன்னாடியே வழக்கம் போல தலைவருக்கே சக்சஸா எல்லாம் ஏற்பாடு ஆகி போச்சு. இப்ப எல்லாம் தானே முன்னிருந்து இந்த கல்யாணத்தை நடத்தினதாக ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வராரு. பிரச்சாரம் வேற பண்றாரா? பிரச்சாரம். அது சரி, கொஞ்சம் காசு சாப்பிடுறியா? உனக்கு சம்சாரம் வீட்டுக்கு வந்து சேரட்டும், அப்புறம் நான் காபி சாப்பிடுறேன். இப்ப சாப்பிட மாட்டேன். இப்ப நான் காபி சாப்பிடுறேன்னு சொன்னா நீயே போட்டு சாப்பிட்டுவாம்பே. அப்படியே எனக்கு ஒரு கப்பு கொண்டாம்பே. என் உடம்புல தெம்புல நான் வரேன். நீங்க எங்க இருக்கீங்க? இங்க இருக்கிறேன் நானு. அவ ஏன் வள கொடுத்துல? அதையும் கேக்குறீங்க? அந்த பையன் எங்கேயோ போயிட்டான். சீமண்ண புட்டி எங்க இருக்குன்னு தெரியல. விளக்கேத்தல, வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்குது. சே சீமண்ண புட்டியா? அட பரவாயில்லையே. என்ன இதுதான் தேடி இருக்கிறேன். வெத்தலை பாக்கு தட்டையா? ஆமாங்க. நான் எந்த கோயில்ல போய் முட்டிக்க? ஏனுங்க? நான் தான் உனக்கு சொல்லி இருக்கிறேன், கதவுக்கும் பின்னாலே சுவிட்ச் போர்டு இருக்குது, அத அப்படின்னா விளக்கெல்லாம் எரின்னு சொன்னேன்ல. ஏன் என்ன புட்டி கேக்குற? ஐயோ, நான் மாட்டேன். அது தொட்டா படக்குன்னு புடிச்சுக்குமாம்ல. உன் மேல ஆசை, அது புடிச்சுக்கு. கரண்ட் வர்ற கம்பி இருக்க, அதை தொட்டாதான் புடிச்சுக்கும்.
இது சுவிட்ச். இத தொட்டா பிடிச்சுக்காது. அப்படின்னா ஆனு, இப்படின்னா ஆஃப். என்ன ஆனா? ஆணு பொண்ணு ஓப்படியா குழந்தையா எல்லாம் ஒரு குடும்பமே அங்க இருக்குது. நான் என்னத்த பண்ண சொல்லு. அதாவது அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னங்க? சுச்சி. சொச்சியா? சொச்சி, இடியாப்பம், ஊத்தாப்பம், முறுக்கு, மசால் வடை, ஏதோ பலகாரம் பேரை கொண்டு போய் அதுக்கு வைக்கிற நீ வா. அதாவது விவரமா சொல்றேன். சுச்சி சுச்சி. சூழ்ச்சியா? சூழ்ச்சி, துரோகம், வஞ்சனை, பொறாமை எல்லாம் இருக்கு இந்த தட்டுல. வை, இந்தாங்க. உட்காரு. நான் மாட்டேன். ஆம்பளைங்க முன்னால பொம்பளைங்க உட்கார கூடாது. காலம் நீ சொல்றது, அதாவது நீ சொல்றது இருக்க கடந்த காலம். இது நிகழ்காலம். நடக்க வேண்டியது நடந்துகிட்டு இருக்கிறது. நீ உட்காரலாம். பெண்களுக்கு சமச்சீட்டு வேணுங்கிறதுக்கு தானே பத்திரிகையில பத்தி பத்தியா எழுதிய மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ உட்காரு. சரிங்க. சமத்துவமா உட்காரு. யாரு என்ன சொன்னாலும் சரி, சொல்றவளும் எதிர்பார்க்காத உட்கார்ந்துரு. இது என்ன பள்ளிக்கூட புள்ள மாதிரி கையை கட்டிக்கிட்டு கையெடு. ஒத்தனை வாக்கு போடு. வெத்தனை வாக்கு போடுன்னு உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு. மெல்லு 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 மென்னு முழுங்கு முழுங்கு. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு என்னுடைய தோழன் ஆள வந்தான் இல்ல, ஆள வந்தான். அவன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறான். அதாவது சொற்பொழிவு. சொற்பொழிவு அதை கேட்டுட்டு தான் நம்ம தூங்கணும். என்னங்க பவுடர்? இங்க துப்ப போற? எங்க துப்புறதுங்கிறியா? என் கையில துப்பு. நான் செய்யற பாவத்தை நான் அனுபவிக்கிறேன். துப்பு. அங்க மட்டும் துப்பலாமா? ஏது இது கட்டுப்படி ஆகாதம்மா. நாளைக்கே ஒரு பயலை வேலைக்கு அமர்த்தி இங்கே துப்புன்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டி ஒரு சட்டியும் கொடுத்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறேன். நீ அதுல துப்புனாலும் சரி, அவன் மூஞ்சில துப்புனாலும் சரி. ஏது நீ இப்படி துப்பிட்டு போனா வீடு ஒரே காவி கலர் ஆயிடும். இந்த வீடு அடையாளம் தெரியாம இன்னொரு வீட்டுல போய் பூந்துருவானுங்க போல இருக்குதா? சுவிச்சு நியாயம் இல்ல. இந்த இங்க துப்பிட்டு வா. ரேடியோ ரேடியோ கேட்கலாம். மணி ஆகி போச்சு. சீக்கிரம் வா, ரேடியோ கேட்போம். பா, எவ்வளவு வெத்தில இருந்து அத்தனை மணி விட்டால. நான் நாகூராடு கழுத தலை திங்கிற மாதிரி. ஐயோ எப்பா எப்பா. ஃபைலுங்க. ஃபைல பயல? அடா பயல. ஏய் யாரை கூப்பிடுற? பையறேன். பயலையா? நான் உங்ககிட்ட பிராணன் வாங்குற போறாதான் அவன் வேறயா? ஃபைல் ஃபைல். அது ஃபைல் இல்ல, இது எழுதுறது. இந்த ஸ்லேட் மாதிரி வச்சு எழுதுங்க. எடுத்துட்டு வா. டைம் ஆச்சு. ஒண்ணு சத்தங்கத்தான் போடப்படாது. வாய் திறந்து ஒண்ணு பேசப்படாது. அப்படி போய் உட்கார். உட்கார்ந்து கேளு. ஆஹா, அடாடாடா, இது என்ன கொரட்டையா? இது பைக் கவுண்ட் ஏரோப்ளான் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் என்ன 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 சமாச்சாரம்? என்ன 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 செய்ய போற? பூர்த்து காட்டுறேன். இரு, நான் காட்டிக்கிறேன். பூடிச்சு காட்டுறேன்னு காலை காட்டுறீங்க. இருங்க. எங்க போற? பூடிச்சு வரலன்னு அருவாளை எடுத்துட்டு வர போறாளா? தங்கலட்சுமி, அம்மா தங்க. என்னடா இது? என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற? ஒண்ணுமே புரியலையே. குடிங்க குடிங்க தண்ணி தண்ணி. ஓஹோ, அதாவது புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே புடிச்ச கயட்டணும் கோட்டை கயட்டணும் குடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையா இது? ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் நான் சரியா செஞ்சிருந்தேன் இல்லைங்க? சரியா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஹார்டா? எங்க இருக்குது? இது அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. எங்க? ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது. அதாவது ரொம்ப கொடூரமா இருக்குது. குட்டூரமா? ஆமா. ஒண்ணும் புரியலீங்க. முரட்டுத்தனமா இருக்குங்கிற. அது போக போக சரியா போகுங்க. சரியா போகுமா? போனா சரி. ஏங்க இன்னும் என்ன செய்யணுங்க? சொல்றேன். அம்மா என்ன கவாத்து பழகுற? உங்க கூட வர்றேங்க. கூடையும் வேணாம் முறவும் வேணாம். என்ன செய்யணும்னு கேட்டீங்களா? ஆமாங்க. பின் தூங்கி முன்னழுவாள் பத்தினி. அப்படின்னா என்னங்க? என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூக்கி முன்னால எழுந்திருக்கணும். ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சுக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்? பண்டுவர் சுவாமி, நீங்க வாழ்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் போல இருக்குது. என்னது? அது அது வேற கதை. நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம். காட்டுறேன், அப்புறமேல் நீ எழுந்திருக்கல. ஐயோ, நான் என்ன சொல்றேன், நீ என்ன கேக்குற? நான் தூங்கின பிறகு நீ தூங்கணும். எனக்கு முன்னால எழுந்திருக்கணும். முடியுமா? ஆத்தாடி,
இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல? இதுவும் கஷ்டமா? நீங்க பேய் அலையிற நேரத்துல பென்சிலை புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க. எப்ப படுக்கிறீங்க எந்திரிக்கங்கிறத எனக்கு தெரியாது. என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி. அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு டம்ளர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு வந்து அம்மா உலகளா எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது. ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் சிரிப்பா சிரிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணேன்? அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோம். செய்துக்கோமே. முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க. சரி. என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க. நான் போய் காப்பியை காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி? இது அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், இங்க வாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதன் இருக்கிறானே ஆள வந்தான், அவன் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கம் போல இருக்கிறாங்க. அடடா, இவங்கள்ளவா தம்பதிகள், என்ன அடக்க ஒடுக்கு, என்ன பதிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம் அட நீங்க என்னங்க, என்ன அண்ணன் தம்பிய கூட தான் நான் கொடுத்து நான் நடத்துறத பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. இப்ப நீ என் பாட்டை எங்க கேட்ட? கொஞ்ச நாளுக்கு முன்னாலே நீ கேட்டிருக்கணும். வாயை திறந்தாச்சுன்னா 18 மணி நேரம் சஞ்சாரத்திலே இருப்பேன். பாட்டு மட்டும் என்ன, சாப்பாட்டை போட்டு பாரு, அதிலும் நல்லா இருப்பேன், எதிலும் நல்லா இருப்பேன். இப்ப என் பேர் என்ன? நல்ல முத்து, நல்ல முத்து. என்ன தனியா வர சொன்னீங்களாமே? என்ன உன்னை கூட்டமா வர சொல்லுவேன். யார் சொன்னாங்க? காட்டான் கந்தசாமி. காட்டா கந்தசாமியா? ஓஹோ, தோட்டக்கார கந்தசாமியா? ஏ மைனே மைனே என்று அவன் பேரை போய் சொல்லாமோ? ஏங்க, என்ன கட்டிக்கிட்ட புருஷனா இல்ல கட்டிக்க போற புருஷனா? எறும்பு எறும்பு. ஓஹோ, அப்போ உனக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னு சொல்லு. ஆமா, அந்த பையன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கானே, காதல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய், அது என்ன அர்த்தம்? அவர் தானே இப்ப எனக்கு காவல் இருக்கிறாரு. காவலா? எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? என்னங்க, ஒருத்தர் கட்டிக்கணும் அப்படின்னா அவருக்கு அழகு, அந்தஸ்து, அறிவு, குணம், பணம் ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா? இன்னொரு தடவை சொல்லு. அழகு, அறிவு, பணம், குணம், அந்தஸ்து ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா? என்ன இருக்க வேண்டாமா? அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஆமா, கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. உனக்கு இப்ப என்ன தேவை? எது எப்படி இருந்தாலும் பணம் தாங்க இருக்கணும். பணம் தானே? மறுபடியும் என்ன பேச்சு விட்டு தள்ளு. எதிர்கட்சி விஷயமா ஒரு 7-8 பேர் பேசணும்னு வந்தாங்க. என்னது எதிர்கட்சியா? ஆமா. நமக்கு எதுக்குடா கட்சி? கட்சிக்குள்ளதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்களே. நமக்கு கட்சி வேண்டாம், நமக்கு பகவத் சரணாரவிந்தம். அப்படி நம்ம யாராவது பார்க்கணும்னா நேர மடத்துக்கு வரணும். கரெக்ட், நான் மடத்துக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன். அப்படி அனுப்பிச்சிருக்கியா? நான் உன்னை எதுக்காக வர சொன்னேன்னு தெரியுமோ? எதுக்கு? நம்ம பெரிய ஐயா கிட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கு. அப்படியா? ஆமா, நம்ம மனோரமா விஷயமா. மனோரமா ஆள வந்தாங்கிட்ட அகப்பட்டு குழுவா துடிக்கிறான், சர்க்கஸ் குதிரை மாதிரி கஷ்டப்படுறான். அது எப்படியோ பெரிய ஐயாவுக்கு தெரிஞ்சு அது சரிதானா அல்லது இல்லையா அப்படின்னு விசாரிச்சு எழுதிருக்காரு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவங்க புருஷன் மஞ்சள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நான் அதுக்காக சொல்லலம்மா, அவங்க அப்படி இருக்கட்டும், அவங்க இருக்கட்டும், அப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்ல, வேற ஒண்ணு இல்லை. மறந்துட்டீங்களே? அவங்க என்ன கூப்பிட மறந்துட்டாங்கன்னு சொல்லு. அப்படியா? அதானே நீங்க வந்துருவீங்களே. ஆஹாஹா, ஆடாடாடா, என்ன ஜாலி, என்ன ஜோலி. நம்ம ஐயா கிட்ட அந்த மோகினி அம்மா பேசுனது நம்ம அம்மாவுக்கு பிடிக்கலைங்க. பிடிக்குமா? அது பொம்பளை, நீ குடி. ஆனா முகத்துல ஒரு திருச்சி. முகத்துல ஒரு திருச்சியா? திருச்சியாவது தஞ்சாவூராவது நல்லா சொல்றா. அதிர்ச்சிங்க. அப்படி சொல்லு. ஆனா இடையில அப்படி ஒரு பொய் சிரிப்பு. இவ்வளவு இருந்தும் பாருங்க. வேண்டாம், மாவு பேசுறியா இல்ல கையா பிடிக்கிறியா? இல்லைங்க, நான் எதுக்குங்க மாவு பசைகிறேன்? பின்ன நான் உடம்ப எப்பவும் போலதான் பழைய குடி தான் போட்டேன். உங்க உடம்பு வலிச்சிருச்சு போட்டிருக்கு. இதுல பாருங்க, இவ்வளவு இருந்தும் பாருங்க, நம்ம அம்மா தனியா போய் அங்க அந்த அம்மாவோட விருந்து சாப்பிட்டு இருந்துட்டு எப்போ வருவாங்களோ. பாண்டரங்கா பாண்டரங்கா தனியா போறதாவது விருந்து சாப்பிடறதாவது. ஏண்டா டே, சிங்கம் வீட்டுக்கு போனா திரும்பி வர முடியுமா? சுமாரா ஒதிய மரம் ஆளை போட்டு கலக்கிறேன். சிங்கம் ஊர்ல இல்லைங்க, ஊருக்கு போயிட்டாரு. நீதான் டிக்கெட் எடுத்து கொடுத்தியா? டே சுமாரா, இதெல்லாம் ஒரு பங்குடு. சிங்கம் ஊர்லன்னு சொன்னாதான் மனோரமா அங்க போவா, அதுக்காக அந்த வேலை. அப்படியா? ஆமா. அப்போ இத நான் மைனா கிட்ட சொல்லி. மைனா கிட்ட சொல்றதா? போதுமே, ஊரு பூரா பத்த வச்சிருவாள. அங்க அவ போக வேணாம், எனக்கு ஆபத்து.
சொல்ற கேளு. அதாவது மோகினி ஆள் வந்து மனோரமாவே அங்க வர வேண்டாம்னு உங்ககிட்ட சொன்ன மாதிரி சொல்லு. சொல்லிடுறேனே. என்ன சொல்லு? அதாவது இங்க உட்காந்து சொல்றேன். அதாவது மோகினி கிட்ட வந்து நீங்க சொல்ல சொன்னா சொல்லிடுறேன். கதையே கெடுக்கிறியடா. மோகினி ஆள் வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி சொல்றா. சொல்லிடுறேங்க, திருப்பி கேட்காதீங்க, நான் மறந்துடுறேன். மூணு அப்படி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? அதோட ஆள வந்தாரு சிங்க உடனடியா பாக்கணும்னு சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். ஆள வந்தாரு சிங்கம் பார்க்கணும்னு சொல்லிடுறேன். அவ்வளவுதானே? ஆமா, இதெல்லாம் எதுக்குங்க? திங்கிறதுக்கு, சுமாரா சோத்தமைக்கு. நம்ம இப்படி செய்யாத போனா மனோரமா மானமே போயிடும். இது அதுக்காக செய்யல, தண்டபாணி பிள்ளைக்காக செய்யறோம்டா. நம்ம கட்டமைய செய்யறோம், கட்டமைய. கடமைனாலும் நாளைக்கு என் கதி என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குங்க. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, இங்க வா. என்ன செய்துகிட்டு இருக்கேன்? என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. நல்ல வேலையா போச்சு, யோசனையோட நிறுத்து. நீ ஒண்ணு செய். இன்னைக்கு கிழங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, செய்து வை. பூரி உருளைக்கிழங்க. நான் கூட அதுதாங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பொருத்தம் பார்த்தீங்களா? ஐயோ, என்ன நேத்தி மசாலா தோசை செய்தியே. தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ நாவிக்கிட்டு போயிட்டான். பூரின்னா நல்லா செய்யணும். என்ன? சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன். வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன். சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து போடணும். அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமில்ல? தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு 2 உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியும். அப்பளத்தை எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? அதுதாங்க எனக்கு தெரியும். தெரியாது இல்ல? பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே. இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு அதான் எனக்கு தெரியுமே. அது நிறைய தண்ணியை ஊத்தி அதான் எனக்கு தெரியுமே. நல்லா குழைச்சு அதான் எனக்கு தெரியுமே. வச்சு வையே, நான் வந்து குதிக்கிறேன். அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னா அடக்க உடக்கமா கேட்கணும். எதுவுமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதான் எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியும். பெரிய மேதாவி மாதிரி. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். என்ன பூரிய பத்தியா? இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க. ஓஹோ, தங்கலட்சுமி பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையனமும் சமாச்சாரம் சொல்லணுமா, கேட்டு வரேன். என்னடா? நம்ம ஐயாவை அடிச்சு போட்டாங்க. யாரு? எங்க அப்பாவையா? இல்லீங்க, உங்க சிநேகிதர் ஆள வந்தாரு இருக்காரு. ஆமா, அவரை ஜமீன்தார ஆளை வச்சு அடிச்சு போட்டாரா. எங்க பார்த்தாலும் பேசிக்கிறாங்க, ஊரெல்லாம் புகையுதுங்க. புகைஞ்சா நெருப்பாயிடுமேடா. ஏய், இது விஷயமா ஒரு பையனை நான் சந்திக்க வேண்டியது இருக்கு. நான் போய் பாத்துட்டு வர்றேன். சரிங்க. இவ பூரி சுடுறேன்னு உள்ள போயிருக்கிறா. மாவு கிட்ட ஏதாவது தகராறு பண்றாளான்னு பாத்துட்டு வா. சரிங்க. ஐயா, நெருப்பு வைக்கிறேன். இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச? சிகரெட் எடுத்துட்டீங்களே. சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்ன ஏன் நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டு இல்ல, நீ காக்கா பிடிக்கிற. என்ன செய்த சொல்லு. இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க. சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன், அதான் உப்ப தின்னுட்ட. உப்ப தின்னு உப்பு, நீ செய்த தப்பு. அதுதானே எனக்கும் தெரியல. எனக்கு தெரியல, என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? நீ கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வா. இல்லையே. ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கை காலெல்லாம் அப்படி உதறது? என்ன சமாச்சாரம்? புல்லு வெட்டினேன். டெய்லி வெட்டுறவன் தானே? இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன். ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற நீ? சுடுதுல்ல? சுடுது. சொரணை இருக்குல்ல? இருக்கு. பின்ன உள்ளத சொல்லு. சொல்லு. அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன். என்ன பத்திரிக்கையில எழுத மாட்டீங்களா? எழுதல, சொல்லு. நான் ஒண்ணுமே செய்யலைங்க. ஏடா இதேடா பத்திரிக்கையில போடுவாங்க? ஏடா வெறும்பையில என் பத்திரிக்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? டேய், இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல? லாரி வரும். லாரி வரும். ஒரு பெரிய அரசியல் கைதி. லாரி வரும். நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் 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 வந்து கழுத்தை பிடிச்சி தெருவா இழுத்துக்கிட்டு போகும். எஜமா, அந்த நாய் கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க. அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்துக்கிறேன். நான் ஒண்ணும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு. சரி. என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாகுதோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத சொல்லி பண்ணும். ஐயா, நான் ஒண்ணும் செய்யல. ஒத்துக்கணும், ஒத்துக்கணும். சரி, அவ்வளவுதான். போயா அண்ணா, போயா. என்ன கழுத்தை பிடிச்ச சொல்லிட்டு சும்மா காட்டா மாதிரி என்னங்க என்ன அனுப்பிச்சுக்கிட்டு? ஏண்டா டே, மரியாதை வேணா? ஐயாவை கூப்பிட போனா வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் வச்சு தாம்பாளத்துல ஒரு 10 ரூபாய் பணத்தை வச்சு நாங்க சம்பந்தம் பண்ணிக்க கூப்பிடுறோம். வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. கேட்டுக்கடா. அச்சி, எனக்கு மரியாதை வேற மரியாதை. தங்கலட்சுமி வாங்க, உட்கார் உட்கார். அந்த பேப்பர் எடுத்துக்க. இவன் என்ன நான் சொல்றேன்னு வரிசையா எழுதிட்டு வா. எழுது எழுது. அந்த கரண்டி அடுப்புல போட்டு வச்சிருக்கீல்ல, நல்லா சூடா இருக்கா? சொல்லு, என்ன நடந்தது சொல்லு. சொல்லட்டுங்களா? சொல்லுயாண்ணா.
நீ அடிக்காதப்பா. சொல்றான் சொல். சொல்றான் சொல்றேன். எங்க எஜமானு ம். ஜமீன்தார் வீட்டுக்கு அனுப்பிச்சேன் பாருங்க, ம். நான் தான் அனுப்பிச்சேன். ம். ஆனா அது நானும் அனுப்பிக்கல, உங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அந்த கரண்டி எடுத்துட்டு வாயேன். கரண்டியா? இந்த சூடு போட்டு. என்ன சொல்றா சொல்றா. எங்க எஜமானி அம்மாவே அங்க போவேனான்னு சொன்ன பாருங்க. சொன்ன பாருங்கன்னா நான் பக்கத்துல இருந்தேனா? சொன்னேன். சொல்லு. அது நான் சொன்னேன். ம். ஆனா அது நானா சொல்லல, ம். உங்க அப்பா சொல்லி ம். நான் சொன்னேன். ஆஹா. சார், ம். உங்க அப்பானால நான் பட்ட பாடு இருக்கு. ம். அப்பப்பா ஐயோ ஐயோ. என்னங்க இது ஏன் காலில் விழுறாரு? வேட்டு என் கால விழுறதை விட உன் கால விழுறது விசேஷம். எழுந்துடுறா எழுந்துடுறா. தூங்குற. டேய் புரியா? தேவா எங்க அப்பா கிட்ட தான் கூட்டிட்டு போறேன். அங்கேயும் வந்து இங்க சொன்னது போல அங்கேயும் சொல்லணும். இல்ல அவ்வளவுதான், சூடுதான் உனக்கு. புறப்படு. சொல்றானுங்க. புறப்படு. போடா. எங்க எழுதுனியா? என்ன எடுத்தா இது? உன் கழுத்து மாதிரி இருக்கு. நல்ல வேலை, இதை அவன் பார்த்திருந்தா ஆளு பிறண்டு இருப்பான். என் மானத்தை காப்பாத்தினிய தாய். நான் வர்றேன். டேய் வீட்டுல ஜாக்கிரதையா இரு. ஆகட்டுங்க.